ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அலாமியில் எப்படி வந்து இமேஜஸ் அப்லோட் பண்ணுறது அதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அலாமியில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் வந்து எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, ஸோ அலாமியில் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற பற்றி ஃபுல்லாக நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட் வந்து இமேஜ் அப்லோட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இமேஜ் அப்லோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 2 மெத்தட் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக அவங்க வெப்சைட்டில் போயிட்டு எப்படி இமேஜ் அப்லோட் பண்ணுறது, இன்னொன்று நம்மளோட தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர், அதாவது நம்மளோடதுனா என்னோடது கிடையாது, இதுக்காக இருக்கிற தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் Xpiks அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அதுலேருந்து வந்து எப்படி வந்து நம்ம வந்து இமேஜ் அப்லோட் பண்ணலாம் அலாமியில் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறேன். ஓகேங்களா, இந்த Xpiks சாஃப்ட்வேரை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அது இதில் வந்து அந்த சாஃப்ட்வேரை பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி இந்த அலாமி சைட்டில் உங்களுக்கு இமேஜ் மட்டும் அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது 2 விஷயம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே தெரிகிற இது என்னோடய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், இதுலேயும் டேரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். அப்படி இல்லைனா இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸ்லேயும் உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயே அவைலபிளாக இருப்பேன், அதுலேயும் உங்கள் டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ வாங்க எப்படி வந்து அலாமியில் வந்து இமேஜ் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அலாமியில் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஹோம் பேஜ் இப்படி தாங்க இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, QC ரேட்டிங். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த QC ரேட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். அது இந்த QC ரேட்டிங் வந்து ஸ்டார் இன்க்ரீஸ் ஆக உங்களோட நீங்கள் அப்லோட் பண்ணுற இமேஜை வந்து சீக்கிரம் வந்து அவங்க வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்னா 2 ஸ்டார்ஸில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இமேஜ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாருங்கள், ரைட் சைடில் வந்து அப்லோட் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ இதில் வந்து நான் செலக்ட் பண்ணோம் ஃபோட்டோகிராஃபி, நான் ஃபோட்டோ வந்து யூஸ் பண்ண போகிறேன், இல்லுஸ்ட்ரேஷனா 360 இமேஜஸ்ன்னு நான் செலக்ட் பண்ணோம். அதில் நான் ஃபோட்டோகிராஃபி செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ப்ரௌஸ் இமேஜ் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு இமேஜாக என்ன பண்ணுறேன், நான் வந்து ப்ரௌஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இதில் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ நார்மல் மெசேஜ் தான், நீங்கள் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ பாருங்கள், இப்போ இந்த பாருங்கள், இந்த 3வது இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்புன்னு காமிக்குது. என்னென்னா அவங்களோட இமேஜ் ரிக்யர்மெண்ட்டுக்கு இல்லை, அதாவது சைஸ் கம்மியாக இருக்குது, இமேஜ் சைஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், நம்ம இங்கேயே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வேறு இமேஜ் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பேசிக் ரிக்யர்மெண்ட்லாம் இதுலேயே அவங்க சரி பண்ணிடுறாங்க. ஸோ 3 இமேஜ் நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ இமேஜ் வேணாலும் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நான் ஃபஸ்ட்டு 3 இமேஜ் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு 2 ஆப்ஷன் காமிக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அலாமி இமேஜ் மேனேஜர், மை அலாமி அப்படின்னு இருக்குது. ஸோ அலாமி இமேஜ் மேனேஜர் கிளிக் பண்ணால் டேரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ண இடத்துக்கு போயிடும். அதாவது இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் டேக்ஸ் அதை கொடுக்குறதுக்கே போயிடும். மை அலாமி கிளிக் பண்ணால் உங்கள் ஹோம் பேஜுக்கே வந்துடும். நான் மை அலாமியே கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மை அலாமி கொடுத்தீங்கன்னா அலாமி ஐ மேனேஜர் அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணணும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் அப்லோட் பண்ண அந்த 3 இமேஜுமே காமிக்குது. இந்த 3 இமேஜுமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நான் அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் உங்களை நான் பண்ணுறேன். ஓகேங்களா, உடனே எனக்கு அப்ரூவ் ஆகலை, எனக்கு வந்து 1 டே டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா, அப்ரூவ் ஆனதை நீங்கள் வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, பாஸ்டு 3 அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற இமேஜ் வந்து அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, QC பாஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து இதில் அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ 3 இமேஜ் அப்லோட் பண்ணோம், 3 இமேஜுமே பாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, திருப்பி நான் சொல்கிறேன், இது வந்து எனக்கு ஒரே நாளில் நான் அப்லோட் பண்ணோன்னே எனக்கு வந்து ரிவ்யூ ஆகலை, எனக்கு 1 டே டைம் எடுத்துட்டாங்க. ஸோ நான் வீடியோ வந்து லென்த்தாக போகிறதுக்கான அடுத்த நாள் ரெக்கார்ட் பண்ணதை வந்து நான் உங்களுக்கு ஒரே வீடியோவில் நான் கொலாஜ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து 1 டே எடுத்துக்கிட்டேன் எனக்கு அப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 இமேஜுமே வந்து அப்லோட் பண்ண இமேஜ் வந்து 3மே வந்து எனக்கு அப்ரூவ் ஆகிடுச்சு. அதனால் பாஸ் 3 அப்படின்னு வந்துடுச்சு. ஓகேங்களா, ஸோ எந்த இமேஜ்லாம் அப்ரூவ் ஆகி உங்களுக்கு பாஸ் ஆகுதோ, QC பாஸ் ஆகுதோ அந்த இமேஜுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து கீவேர்ட்ஸோ இல்லை டிஸ்கிரிப்ஷனோ எல்லாமே கொடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ பாஸ் ஆகாத, அதாவது QC பாஸ் ஆகாத இமேஜுக்கு நீங்கள் எதுவுமே கொடுக்க முடியாது. ஆக்சுவலாக அந்த ஆப்ஷன், அந்த இமேஜே உங்களுக்கு டிசேபிளாக இருக்கும், கொஞ்ச நாள் கழித்து அதுவே டெலீட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ மற்ற ஸ்டாக் சைட் மாதிரி தான் இவங்க அப்ரூவ் ஆகிறத இவங்க QC பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேறு நேமில் சொல்கிறாங்க. அவ்வளோதான், நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம், பாஸ் ஆன இமேஜில் ஒரு இமேஜுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இது கொடுக்க போகிறோம், அதாவது கீவேர்ட்ஸு டேக்ஸ் அதெல்லாம் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து எதாவது பீப்புள் இருக்கான்னு கேட்குறாங்க, இல்லை 0 கொடுத்துட்றோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ராப்பர்ட்டி எதுவும் இருக்காங்க, அதுவும் இல்லை, நோ கொடுத்தாச்சு.
அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டகரி செலக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ கேட்டகரி கேட்குறாங்க, நார்மலாக எல்லா ஸ்டாக் சைட்ஸ்லையும் கேட்குறது தான். ஸோ அந்த கேட்டகரி இதில் செலக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இதில் என்ன பண்ண போனால் ஃபுட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணுறோம். ரெண்டாவது கேட்டகரி ஒன்று கொடுக்குறோம். ஸோ கொடுத்துட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம், அடுத்தது மேண்டேட்டரி அந்த இதில் போயிட்டு என்ன பண்ணுறோம், இதில் வந்து என்ன பண்ணுறோம் டேக்ஸ் கொடுக்குறோம் நம்ம ஓகேங்களா. ஸோ இதில் வந்து டேக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டேக்ஸ்னால் நீங்கள் கொடுத்துருக்க டேக்ஸ்லேயே வந்து ரொம்ப முக்கியமான டேக் எது அப்படின்னு சொல்லி ஒரு 10 டேக்ஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த 10 டேக்கில் ஏதாவது அவங்க சர்ச் அதாவது பையர் வந்து சர்ச் பண்ணும்போது இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த 10 டேக்ஸில் சூப்பர் டேக்ஸில் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட சர்ச் ரிசல்ட்டில் காமிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களோட சேல்ஸ் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி ஓகேங்களா. ஸோ முக்கியமாக இந்த இமேஜுக்கு முக்கியமான டேக்ஸ் இதுதான், ரொம்ப ரொம்ப முக்கியமான டேக்ஸ் இதுதான் அப்படிங்கிறது தான் சூப்பர் டேக்ஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு 10 வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஏன்னா பாருங்கள் இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு பார் இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து நான் இங்கே செலக்ட் பண்ண ஒவ்வொரு ஆப்ஷனாக நான் என்ன இப்படி செலக்ட் பண்ண அந்த பார் வந்து இன்க்ரீஸ் ஆகி க்ரீன் கலரில் மாறும். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். இப்போ நான் ஒவ்வொன்றும் நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், அதுக்கு உண்டான ஒரு 10 சூப்பர் டேக்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் 10 சூப்பர் டேக்ஸ்க்கு செலக்ட் பண்ணோன்னே எனக்கு வந்து மேலே வந்து ஆரஞ்சு பார் வந்து க்ரீன் கலரில் மாறிடுச்சு. ஸோ அது என்னென்னா என்னோடய சேல்ஸ் ரேஷியோ எப்படிலாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அதை ஃபுல்லாகிட்டிங்கன்னா சேல்ஸ் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்துட்றேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து வேறு இமேஜ், ஸோ இது வந்து இன்னொரு இமேஜ் ஓகேங்களா. ஸோ இந்த இமேஜுக்கும் அதே மாதிரி என்ன பண்ண போகிறேன், சூப்பர் டேக்ஸு டீட்டெயில்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க போகிறேன். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஆப்ஷனில் போயிட்டு அந்த நம்ம லொக்கேஷன் கொடுத்தாச்சு. அதே மாதிரி கேட்டகரி கொடுக்குறேன். ஸோ கேட்டகரி செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த இமேஜுக்கு கரெக்டான கேட்டகரி நான் வந்து என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்தது வந்து என்ன பண்ணுறேன், ரெண்டாவது கேட்டகரி கொடுக்குறேன். அடுத்தது ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு போகிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சூப்பர் டேக்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இதுலேயும் பாருங்கள் அந்த ஆரஞ்சு கலர் பார் வந்து க்ரீன் கலரில் அப்படியே மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இப்போ வந்து 10 டேக்ஸ் வந்து நான் சூப்பர் டேக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ மேலே பாருங்கள் அப்படியே இந்த க்ரீன் கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பாருங்கள். ஸோ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து அந்த பாரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஃபுல்லாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் இமேஜ் வந்து சேல் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படிங்கிறது இது சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. அதாவது ஈஸியாக இருக்கும், அதோட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எப்படி இந்த இமேஜ் எவ்வளோக்கு சேல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை நீங்களே இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம் அந்த ரேஷியோவை ஓகேங்களா. ஸோ இதில் நான் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு நினைக்கிறேன், 10 டேக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ஸோ அவ்வளோதான் என்னால் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சு. வேணா இன்னொரு 5 டேக்ஸ் வந்து அதில் 50 டேக்ஸில் வந்து 45 தான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னொரு 5 டேக்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா அது ஃபுல்லாக ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அடுத்த இமேஜ் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு நான் 2 இமேஜ் செலக்ட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு வந்து பிளாங்காக காமிச்சிருச்சு. ஓகே, இப்போ ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு இமேஜுக்கு நான் என்ன பண்ணுறேன், திருப்பி நான் சூப்பர் டேக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ சூப்பர் டேக்ஸ் வந்து செலக்ட் பண்ண அங்கே மேலே பாருங்கள் இந்த ஆரஞ்சுக்கு வந்து திருப்பி க்ரீனாக மாறுது. ஸோ அடுத்தது வந்து அதே மாதிரி கேட்டகரி நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ கேட்டகரி ஃபஸ்ட்டு கேட்டகரி செகண்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணுறேன் நான். ஸோ இந்த இமேஜுக்கு ரிலேட்டடான கேட்டகரி செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணால் அதுவும் க்ரீன் கலரில் மாற்றி சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணிங்கன்னா
அது அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் நீங்கள் வந்து கீவேர்ட்ஸு டேக்ஸ் எல்லாமே இப்படி கொடுத்து அதுக்கப்புறம் சேவ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா சேலுக்கு போகும். ஆக்சுவலாக QC பாஸ் ஆனே உங்களுக்கு சேல் ஆன மாதிரி தான். பட் ஆனால் அந்த டைட்டிலு டிஸ்கிரிப்ஷனு அது மாதிரி கீவேர்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் கொடுத்து அந்த சேல்ஸ் ரேஷியோவை, அதாவது அந்த டிஸ்கவரபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆரஞ்சு பார் வந்து க்ரீன் கலரில் மாறுது பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து இமேஜ் அப்லோட் பண்ணுறது, அதாவது அலாமியில் இதுதான் இமேஜ் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்ததுன்னு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா FTPலேருந்து எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா. ஸோ நான் எந்த ஒரு ஸ்டாக் சைட் எடுத்தாலுமே அதில் வந்து ரெண்டுமே நான் உங்களுக்கு காமிப்பேன். நார்மலாக வெப்சைட்டில் எப்படி அப்லோட் பண்ணுறது, அது மாதிரி FTPலேருந்து எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு. ஸோ இந்த ஸ்டாக் சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து எப்படி அவங்களோட வெப்சைட்லேயே எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிச்சிட்டேன். அடுத்தது வந்து FTPலேருந்து அப்லோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. FTPயில் நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் பார்த்தா Xpiks. ஸோ இந்த சாஃப்ட்வேர் பற்றி உங்களுக்கு நிறைய வாட்டி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் செக் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த அலாமியோட FTPயை வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேனேஜ் ஹோஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோம். ஸோ அதில் போய்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த அலாமி அப்படின்னு டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அதோட FTPயோட லிங்க் எடுத்துகிட்டு வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து என்ன பண்ணுறோம், யூசர் நேமில் நம்மளோட அலாமியோட உங்களோட லாகின் யூசர் நேம் இருக்கும் போதே அதை கொடுத்துட்டு உங்கள் அலாமியோட யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதாவது லாகின் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு டெஸ்ட் கனெக்ஷன் கொடுக்குறீங்க. ஓகே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ க்ரீன் கலர் லைட் வந்துருச்சு. ஸோ டெஸ்ட் கனெக்ஷன் பாஸு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அப்படியே வச்சிருவேன். ஸோ இதில் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்டால் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது, செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்துட வேண்டியதான். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இமேஜ் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன், ஒரு 10 இமேஜ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ 10 இமேஜ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்லோட் பண்ணிட்டேன் இப்போ. ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள், செலக்ட் பண்ணிட்டு நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா. அவ்வளோதான். அலாமியை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ அலாமி மட்டும் தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா. நான் என்னடா ட்ராப் பண்ணோன்னே வந்து உங்களுக்கு வந்து இமேஜில் வந்து உங்களுக்கு கீவேர்ட்ஸு டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்துருச்சு, கீவேர்ட் டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணவே இல்லையே அப்படின்னு நீங்கள் டவுட் ஆக வேணாம். நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜோட மெட்டா டேட்டாவில் வந்து அந்த இமேஜுக்கு உண்டான கீவேர்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் வந்து சேவ் பண்ணி வச்சிட்டேன். ஓகேங்களா. அது எப்படி பண்ணுறது, அதுவும் இந்த Xpiks சாஃப்ட்வேர் மூலயமா தான் நான் பண்ணேன். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த Xpiks சாஃப்ட்வேருக்குன்னு ஒரு வீடியோ நான் ஒன்று ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். அந்த வீடியோ லிங்க்கும் நான் வந்து என்ன பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டவுட் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இதில் போனோம்னா இதில் நிறைய நம்ம சொல்லிட்டே போனோம், வீடியோ லென்த் அதிகமாகும். ஸோ அதனால் அந்த வீடியோ போய் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த Xpiks சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்கள் டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். ஓகேங்களா. ஒரு 4-5 சைட்ஸில் வந்து ஒரு 4-5 ஸ்டாக் சைட்ஸில் வந்து நீங்கள் ஒரே கிளிக்கில் வந்து நீங்கள் ஈஸியாக அப்லோட் பண்ணிடலாம். ஓகேங்களா. உங்களுக்கு வேலை ரொம்ப ரொம்ப மிச்சமாகும். ஸோ கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர் பற்றின ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதை போய் செக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்லோட் ஆகிடுச்சிங்க ஃபுல்லாக. இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த சைட்டில் போயிட்டு நம்ம கொடுத்தா நம்ம இமேஜ் வந்து அப்லோட் ஆகிடுச்சா, ப்ளஸ் அந்த நம்ம கொடுத்த இமேஜோட கீவேர்ட் டிஸ்கிரிப்ஷனோட அப்லோட் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் போயிட்டு அலாமி மேனேஜர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறோம். ஸோ அதில் போயிட்டு என்ன பண்ணுறோம் பாருங்கள், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து 6 நம்ம 10 இமேஜ் அப்லோட் பண்ணோம், 6 இமேஜ் வந்திருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு 2 to 3 minutes கொஞ்சம் டிலே ஆகும். இதில் வந்து ஃபுல்லாக வந்து அப்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு. ஓகேங்களா. ஸோ ஒரு 5 minutes கழிச்சு ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ நான் வந்து சும்மா சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ இந்த 6 இமேஜ் அப்லோட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிடும் இமேஜ் இன் QC அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி என்ன இருக்குது, உங்களுக்கு டிசேபிள் ஆன மாதிரி ஒரு கிரே கலரில் காமிக்குது. என்ன அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகலை. ஓகேங்களா. QC இதில் இருக்கிறதுனால அப்ரூவ் ஆகலை. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ஒன்ஸ் QC அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் கீவேர்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ ஆனால் இது ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தோட இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அப்லோட் பண்ணும்போதே வந்து கீவேர்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்து அப்லோட் பண்ணிடுறீங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இமேஜ் ரிஜெக்ட் ஆனாலும் சரி, அப்ரூவ் ஆனாலும் சரி,
உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா நீங்கள் ரிஜெக்ட் ஆனால் நீங்கள் பிரச்சனையே இல்லை, அப்படியே விட்டுடலாம், அதுவே ஆட்டோமேட்டிக் டெலிட் ஆகிடும். அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 2 days கழிச்சு கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் கூட வந்திருக்கும், மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ண இமேஜ் வந்து QC பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு மெயில் கூட வந்திருக்கும். அதை வச்சு நீங்கள் போய்ட்டு திருப்பி சைட்டில் லாகின் பண்ணிட்டு ஜஸ்ட் முன்னாடி காமிச்சேன் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் டேக்ஸு, டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் வந்து ப்ரைமரி கேட்டகரி, செகண்டரி கேட்டகரி, லொக்கேஷனு, ஸோ அதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு அப்படியே சேவ் கொடுத்துட வேண்டியதான். ஸோ அந்த ஆரஞ்சு கலர் பாரை க்ரீன் கலர் பாருக்கு வந்து மாற்றிட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணிடலாம், சேவ் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு. ஓகேங்களா? பட் ஆனால் ஃபஸ்ட்டு சொன்ன ஆப்ஷன் என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜ் அப்லோட் பண்ணிவிடுவீங்க. இமேஜ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் QCக்கு வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்குன்னா இமேஜ் அப்லோட் பண்ணும்போதே நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனு, கீவேர்ட்ஸ்லாம் கொடுக்க முடியாது வெப்சைட்டில் பண்ணும்போது. ஏன்னா ஃபஸ்ட் நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், QCக்கு போகணும். அதுக்கப்புறம் அதில் ரெண்டு இமேஜ் வந்து ரிஜெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 4 இமேஜ் அப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த அப்ரூவ் ஆன இமேஜுக்கு நீங்கள் தனித்தனியாக என்ன பண்ணிக்கணும், கீவேர்டு, டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துட்ருக்கணும். பட் இந்த FTP சைட்லேருந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க அலாமியில் வந்து இமேஜ் அப்லோட் பண்ணுறது. ஸோ 2 மெத்தடும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி உங்களால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ண முடியல அப்படின்னா கீழே தெரியுற இது என்னோடய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ். ஸோ இதுலேயும் டைரெக்டாக DM பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயுமே அவைலபிளாக இருக்கேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் வேறொரு டாபிக் பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.